அக்கா இப்போ 4 வருஷம் வந்துட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்றாரு மு க ஸ்டாலின். அது எப்படி? எலெக்ஷன் அப்போ இல்லத்தரசிகளுக்கு மகளிர் அணிக்கு எல்லாருக்குமே நாங்க 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க. மறு வருஷத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் தகுதி உடையவர்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்போ 4 வருஷம் கழிச்சு எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் சொல்றீங்க. இப்ப மட்டும் அந்த தகுதி எப்படி வந்தது? சரி, நீங்க குடுக்குறீங்க, நாங்க வாங்கிக்கிறோம். 4 வருஷத்துக்கு காசை ஒன்னா சேர்த்து கொடுங்க. இப்ப மட்டும் மகளிருக்கு தகுதி எப்படி வந்துச்சு? இப்ப மட்டும் எங்க வீட்டுல கவர்மெண்ட்ல ரிசைன் பண்ணிட்டாங்களே, கவர்மெண்ட் எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்களா? இல்ல நாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேல வந்துட்டோமா? இல்ல நாங்க 500 ரூபாய்க்கு கீழே மின் கட்டணம் கட்டுறோமா? இதுல எது எங்களுக்கே தெரியலையே. அப்போ எலெக்ஷன் அப்போ ஒண்ணு சொல்லுவீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லுவீங்க, திருப்பி நீங்க மறுமுறை ஆட்சிக்கு வரணும்னா நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க. நாங்களும் கேட்டுட்டு தாங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட கை கட்டி நிக்கணும். இதுதான் நீங்க ஆட்சி செய்யற கவர்மெண்டா? 6-7 தலைமுறையில 10 தலைமுறைக்கு உண்டான சொத்தை நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கிட்டீங்க. நீங்க பேச்சை மாத்துற மாதிரி நடுத்தர மக்கள் நாங்க மாத்த மாட்டோம். இந்த வாட்டி நீங்க ஆட்சியில் அமர்றது ரொம்ப 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 கஷ்டம். நாங்க உட்கார விட மாட்டோம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த வாட்டி திமுக ஆட்சி அமைக்காது.